கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை யோவான் கடவுளின் ஆட்டுக்குட்டி, கடவுளின் செம்மறி என்று சுட்டி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, நமக்கு 5 விரல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு அடையாளம் வைத்து அர்த்தம் கொடுக்கின்றோம். ஒவ்வொரு விரலும் ஒரு பணியை சிறப்பாக செய்வதாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். உதாரணமாக, நாம் மற்றவர்களை சுட்டி காட்டுகின்ற அந்த விரலை சுட்டு விரல் அல்லது ஆள்காட்டி விரல் என்று நாம் சொல்கின்றோம். இதை பெரும்பாலும் நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், இவர்தான் இந்த தவறை செய்தவர், இவரால் தான் இப்படி ஆகிவிட்டது, இவர்தான் மோசம் என்று பல பேரை தவறாக சுட்டி காட்டுவதற்கு இதை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் சற்று வித்தியாசமாக இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் ஆண்டவரை சுட்டி காட்டுகின்றார். அவரை பற்றி நேர்மறையாக பேசி சுட்டி காட்டுகின்றார். இதோ கடவுளின் செம்மறி என்று ஆண்டவர் இயேசுவை அவர் இனம் கண்டு அடையாளம் காட்டி அவரை சுட்டி காட்டுகின்றார். இவரே உலகின் பாவத்தை போக்குகின்றவர், என்னைவிட பெரியவர், இவரையே நான் முன் அறிவித்தேன் என்று அனைத்து சீடர்களுக்கும் அவரை சுட்டி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுளின் செம்மறி என்ற அந்த வார்த்தையை இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் பயன்படுத்தி ஆண்டவரை அடையாளப்படுத்துகின்றார் என்று சொன்னால், இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இந்த செம்மறி யார்? ஏன் கடவுளின் செம்மறி என்று ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுகின்றார் என்பதற்கு விளக்கமாக தொடக்க நூலிலே வருகின்ற ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடக்க நூல் 22ஆம் அதிகாரத்திலே வரக்கூடிய ஒரு நிகழ்வு அது. ஆபிரகாம் தனது மகனை பலியிடுவதற்காக ஈசாக்கை அந்த மலைக்கு அழைத்து செல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த மலைப்பகுதிக்கு அவர் செல்கின்ற அந்த வேளையிலே 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஈசாக்கு தன்னுடைய தந்தையை ஆபிரகாமை பார்த்து கேட்கின்றார். அப்பா, நமக்கு எல்லாம் இருக்கிறது, இதோ இந்த கழுதை காணிக்கை எடுத்து வருகிறது, மற்றும் காணிக்கைக்கு வேண்டிய விறகு பொருட்களை எடுத்துக்கொண்டோம், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டோம், ஆனால் காணிக்கைக்கு தேவையான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டார். அப்பொழுது அடுத்து வருகின்ற வசனம், 8வது வசனம் இவ்வாறு சொல்லப்படுகிறது: பலிக்கான ஆட்டுக்குட்டியை கடவுளே பார்த்து கொள்வார் என்று சொல்கிறது. பலிக்கான ஆட்டுக்குட்டியை கடவுளே பார்த்து கொள்வார், கடவுள் கொடுப்பார். அந்த கடவுள் கொடுத்த ஆட்டுக்குட்டி தான் இன்று ஆண்டவர் இயேசுவாக புதிய ஏற்பாட்டிலே வருகின்றார். விடுதலை பயண நூல் அங்கே ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். 12ஆம் அதிகாரத்திலே வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. எகிப்திலே அடிமைகளாக இவர்கள் இருக்கிறார்கள். கடைசியாக பார்வோன் மன்னனுக்கு இறைவன் கொடுக்கின்ற ஒரு பாடமாக அந்த பாஸ்கா கொண்டாட்டம் அமைகிறது. அங்கே ஒரு வயது ஆட்டுக்குட்டியை அவர்கள் அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைவாயிலே பூச வேண்டும், அதனுடைய இறைச்சியை உண்ண வேண்டும். இவ்வாறாக இஸ்ராயல் மக்கள் மட்டும்தான் செய்தார்கள், மற்றவர்கள் யாரும் செய்யவில்லை. எனவே வானதூதர் என்ன செய்தான்? இரவிலே யார் யார் வீட்டிலே இந்த 1 வயது செம்மறி ஆட்டினுடைய இரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடுகளை எல்லாம் கடந்து சென்றார், பாதுகாப்பு கொடுத்தார். ஆனால் யார் யாருடைய வாயிலிலோ இந்த திரு இரத்தம் இல்லை என்று சொன்னால் அது எகிப்தியருடைய வீடு, தலைச்சன் பிள்ளைகளை வெட்டி வீழ்த்தினார். எனவே இன்றைக்கு அந்த ஆட்டினுடைய திரு இரத்தம் யார் என்று சொன்னால் இயேசு. அவருடைய உடலை உண்டு அவருடைய இரத்தத்தை நாம் இன்றைக்கு பருகுகிறோம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு வாழ்வு. ஆண்டவர் நம்மை காக்கின்றார், நம்மை பாதுகாக்கின்றார், நமக்கு வளமையை கொடுக்கின்றார், மீட்பை நிறைவாக நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் ஆட்டுக்குட்டி என்ற வார்த்தையை இயேசுவோடு இணைத்து புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, லேவியர் ஆகமத்திலே 16ஆம் அதிகாரத்திலே ஒரு சில ஒழுங்கு முறைகள் கொடுக்கப்படுகிறது. லேவியர் ஆகமம் என்று சொன்னாலே எப்படி திருவழிபாட்டை கொண்டாட வேண்டும்,
எப்படி திருச்சடங்குகளை அனுசரிக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒழுங்குமுறைகள் தான் அந்த புத்தகம் முழுவதுமாக இருக்கும். அதிலே 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஆரோன், அந்த ஆரோனுக்கு இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. என்ன செய்ய வேண்டும்? ஆரோன் 1 வயது நிரம்பிய ஆட்டுக்குட்டியை தன்னிடம் அழைத்து அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் 2 கரங்களையும் வைத்து இஸ்ராயேல் மக்கள் பாவங்கள் அனைத்தையும் சொல்லி அந்த ஆட்டின் மேல் ஏற்றி அந்த ஆட்டை பாலைவனத்திலே விட்டுவிட வேண்டும். அந்த ஆடு இவ்வாறு எல்லா பழி பாவங்களையும் ஏற்றுக்கொண்ட ஆடாக, போக்கு ஆடு அல்லது பலி ஆடு, பரிகார பலி ஆடு என்று அழைக்கப்படுகின்ற ஆடாக அது பாலை நிலத்திற்கே செல்கிறது. பாவ பரிகார ஆடாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டிலே நாம் நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் மேல் ஏற்றி பாவ பரிகார ஆடாக சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தியவர்தான் புதிய ஏற்பாட்டினுடைய ஆட்டு செம்மறியாக இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். கடைசியாக விடுதலை பயண நூல் 29ஆம் அதிகாரம் 38, 40 வரைக்கும் 46 வரைக்கும் உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். 1 வயது செம்மறியை காலை மாலை என்று 2 வேளைகளிலும் இறைவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று இறைவன் கேட்கின்றார். ஆக இந்த செம்மறி பலி என்பது, ஆடு என்பது பலி பொருளாக அங்கே இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே பாருங்கள், காலை மாலை எந்த வேளையாக இருந்தாலும் அது ஒரே செம்மறி ஆட்டினுடைய பலியாக இருக்கிறது, ஒரே ஒரு பலிப்பொருளாக இருக்கிறது, ஒரே ஒரு பலி செலுத்துவராகவும் இருக்கின்றார். அவர்தான் ஆண்டவர் இயேசு. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த 3 நிகழ்வுகளும் 3 அடிப்படையான கருத்துகளும் இந்த செம்மறி என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்ற அடையாளமாக அமைகிறது. எனவே இதோ கடவுளின் செம்மறி என்று சொல்கின்ற பொழுது அத்துணை அர்த்தங்களையும் உள்ளடக்கிய விதமாக திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவை செம்மறி என்று சுட்டி காட்டுகின்றார். அந்த செம்மறியை தான் நாம் கொண்டாடுகின்றோம், நாம் பலி செலுத்துகின்றோம், பலி பொருளாக ஒப்பு கொடுக்கின்றோம். அந்த பலியிலே கலந்து கொண்டு அந்த உடலையும் இரத்தத்தையும் பருகி நாம் வாழ்வையும் வளமையும் பெறுகின்றோம். இந்த ஒரு பலியை நாம் எப்படி கொண்டாடுகின்றோம்? இந்த ஒரு பலியை நாம் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாடுகிறோமா? அந்த பலி பொருளோடு நம்மையும் சேர்த்து ஒப்பு கொடுத்து அந்த பலியை நாம் கொண்டாடுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பலியிலே பலி வேறு பலி பொருள் வேறு என்று அல்ல. இயேசுதான் பலி, அந்த செம்மறி இயேசுதான் அந்த பலியை ஒப்பு கொடுக்கின்றவராகவும் இருக்கின்றார், தன்னையே அர்ப்பணிக்கின்றார். எனவே ஒவ்வொரு திருப்பலியும் நம்மை இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு அடையாளமாக அமைகிறது, இறைவனுக்கு நம்மையே காணிக்கையாக கொடுப்பதாக அமைகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலும், குறிப்பாக இந்த திருப்பலியிலே இறைவனுக்கு நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம். நாமே பலி செலுத்துகின்றவராகவும் நம்மையே பலி ஒப்பு கொடுக்கின்றவராகவும் ஆட்டுக்குட்டியான செம்மறியின் வழியிலே நாமும் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென்.